ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிங்ஸ் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக தர்மசாலாவில் நம்மளுடைய சிஎஸ்கே மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ரூஷியலான டாக்டிக்ஸ் அப்படிங்கிறத இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சிஎஸ்கே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அது எதனால அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் மேட்ச் தோற்றுருக்கோம். ப்ளஸ் இது ஒரு ரிவெஞ்ச் வீக் அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. இப்போது சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்னா அது சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ரஹானே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாத் ஒரு பெரிய லெவலில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸோ ரச்சின் ரவீந்திராவை உள்ளே கொண்டு வரலாமே, ஏன் ரச்சின் ரவீந்திராவுக்கு நம்ம ஒரு லாங் ரன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரால் மிச்சலை ட்ராப் பண்ணிவிட்டு ரச்சின் ரவீந்திரா உள்ளே கொண்டு வந்துட்டு ரச்சின் ரவீந்திராவை ஓப்பனிங் பண்ணி வைக்க வேண்டாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கீப் மொயின் அலி டு ஓப்பன். ஸோ மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள கொண்டு வந்ததுக்கப்புறமா அவர் ஒரு பெரிய லெவலில் யூஸ் பண்ணவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் மொயின் அலியை ஓப்பனிங்கில் அனுப்பிட்டு நம்மளுடைய ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக ரச்சின் ரவீந்திரா அதாவது நம்பர் 3ல் யூஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை இன்னைக்கு மேட்ச்சில் எஸ்பெஷலி ஏன் நான் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இதே தர்மசாலா கிரவுண்டில் தான் வேர்ல்டு கப்பில் ரச்சின் ரவீந்திரா இதே நம்பர் 3 பொசிஷனில் தலைமை செஞ்சுரி அப்படிங்கிறது அடிச்சுட்டு போனார். ஸோ அதனால் இந்த ஒரு தர்மசாலா அப்படிங்கிற இந்த ஒரு பிச்சில் இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சிஎஸ்கே கை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது எடுக்கும்போது எல்லாமே சிஎஸ்கேக்கு அது கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை. ஸோ அப்போ ரஹானாவே ரிஸ்கான ப்ரோ எடுத்தாங்க, அது கை கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் நல்லா வளர்ந்துட்டு இருந்த ஒரு பிளேயரை நம்ம டாப் ஆஃப் த ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணி நமக்கு நாமளே ஆப் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரஹானாவை பொறுத்த வரைக்கும் அவர் மிடில் ஆர்டரில் சூப்பராக செட் ஆகி விளாண்டுட்டு இருந்த ஒரு பிளேயர். ஸோ அவரை கூப்பிட்டு நீங்கள் ஓப்பனிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணது கண்டிப்பாக செட் ஆகலை. அதனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஜஸ்ட் ட்ராப் ட்ரால் மிச்சல். அவர் 50 அடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு சைடு இருக்கட்டும். பட் அவரையுமே நம்ம அண்டர் யூட்டிலைஸ் தான் பண்ணியிருக்கோம். அதனால் ட்ரால் மிச்சலை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ரச்சின் ரவீந்திரா உள்ளே வரும்போது மொயின் அலியை வச்சு ஓப்பன் பண்ணி நம்ம நம்மளுடைய ரச்சின் ரவீந்திராவை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணோம்னா டீம் காம்பினேஷன் செட் ஆயிரும். ரஹானே ஆஸ் யூஷுவல் அவருடைய மிடில் ஆர்டர் ஸ்லாட்டுக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் பின்னாடி மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங் பண்ணுற நம்மளுடைய சிவம் துபேக்கும் ரஹானே ரன்ஸ் அடிச்சு கொடுக்கும்போது ப்ரெஷர் இல்லாமல் அவரும் ஆடுவார். ப்ளஸ் அந்த ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக அடிக்கிற நம்மளுடைய சிவம் துபேக்கு ஓவர்ஸை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுல ஆப்போசிஷன் மேலே நம்ம ப்ரெஷர் போடலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு ஈஸியாக கோல்டன் டக் அப்படிங்கிறது ஆகிட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாத் அந்த பேட்டிங் அப்படின்னு வரும்போது அந்த பேட்டிங் ஆர்டரை மாற்றிட்டே இருக்கிறாரு. டோட்டலி டிசப்பாயிண்டட். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் அந்த பேட்டிங் ஆர்டரை அப்படி போட்டு மாற்றினாங்க, ஒன் டவுன் பேட்டிங்கில் எதுக்காக சிவம் துபே வராரு, இதெல்லாம் சுத்தமாக புரியவே இல்லை. ஒரு ஸ்பின்னர் அவர் ஓவர் போட்டார் அப்படின்னா உடனே சிவம் துபே வரணுங்கிறதெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதெல்லாம் லாஜிக்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறதெல்லாம் மாற்ற தேவையில்லை. ஸோ இன்றைக்கான மேட்ச்சில் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டாக்டிக்கலான சேஞ்சஸ் பண்ணி பஞ்சாப் கிங்ஸை சர்ப்ரைஸ் பண்ணி நம்ம வின் பண்ணணும். இன்றைக்கி நமக்கு டூ ஆர் டை மேட்ச் வேறு. சிஎஸ்கே நீங்கள் மேட்ச் வின் பண்ணுவாங்களா, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.